Action. Action. மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் சினிமா உலகம். நான் உங்கள் பாலசூர்யா. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சனத்தில் இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் லான்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் பாருங்க, இன்னும் ஆளை காணோம். என்னப்பா சைக்கிள் பஞ்சர்ல ரன்னிங்லேயே வந்துட்டியா? பேஸ். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சினிமா உலகம். நான் சிறில் ஜெயக்குமார். ஏடா சூர்யா சார் காணான்னு பார்க்குறீங்களா? அவர் ஹாலிவுட் படம்னு பார்த்தா அதிரடியும் ஜாக்கியும் சுட்டி குளத்தையும் மிரட்டல் அடி பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி படங்கள் தான் பார்த்து ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தை ரிவ்யூ பண்ண நான் வந்துட்டேன். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். டாம் குரூஸ் நடிப்பில் வெளிவந்துள்ள இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் டைரக்டட் பை நம்மளுடைய கிறிஸ்டோபர் மெக்யூரி. இந்த வெற்றி கூட்டணி பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ராக் நேஷனில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபால் அவுட், அதுக்கப்புறம் டெட் ரெக்கனிங், இப்போ வந்து ஃபைனல் ரெக்கனிங் வரை வந்திருக்காங்க. இந்த 4 திரைப்படமே மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வெற்றி கூட்டணி கொடுத்த மாசான ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ்லாம் வேற லெவலில் வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் வந்து எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு நம்மளுடைய டாம் குரூஸ் அவர்கள் மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3, 4 அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு 29 ஆண்டுகளாக அந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதாநாயகன் டாம் குரூஸ் அவர்கள் தானே. அவரை பற்றி நம்ம பாசிட்டிவ்ஸில் சொல்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த என்டிடி அப்படின்ற டெட்லியஸ்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நம்ம டாம் குரூஸ்க்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இது ஒரு இம்பாசிபிளான மிஷனுங்க. இந்த டெட்லியஸ்டான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த என்டிடி உலகத்தையே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா சிஸ்டம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, இன்க்ளூடிங் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டுது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நம்ம டாம் குரூஸ் அதோட சோர்ஸ் கோடை போய் கண்டுபிடிச்சு பலவித இம்பாசிபிளான மிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அதை போய் எடுத்து அதை ஹேக் பண்ணி அதை ஒரு இடத்துல அடைக்கிறாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைநாயகன் டாம் குரூஸ் அவர்கள் தானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு 62 வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியலைங்க. என்ன ஸ்டண்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு மிஷன்லையும் ஒரு சப்மிஷன் இருக்குது. அந்த சப்மிஷனோட லிங்க் பண்ணுறதுக்கு மெயின் மிஷன் இருக்குது. எல்லா மிஷன்லையும் டிஃப்ரெண்டான கடல், ஆகாயம், நெருப்பு எப்படின்னு எல்லா இடத்துலையும் மிரட்டுறாருங்க. ஏன்னா நம்மளெல்லாம் வந்து படிக்கட்டில் ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே வந்தாலே நம்மளாம் மூச்சு வாங்குது. அந்த மனுஷன் 62 வயசுல அவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆழ்கடலில் நீச்சல் அடிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்குங்க. அங்கே சப்வேல இருந்து அப்படியே மேலே வருவார் பாருங்க, வேற லெவலுங்க. ஸோ அவர் தான் நம்ம படத்தோடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆக்ஷன் காட்சிகள் தாங்க. அவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒரு சப்மிஷன் இருக்குது. அந்த சப்மிஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாதான் மெயின் மிஷனில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்மிஷனில் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சப்மரீன்குள்ளே அவர் ட்ராவல் ஆகணும். அந்த சப்மரீன்குள்ளே ட்ராவல் ஆகி அதிலேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் மேலே வந்து அந்த ஒரு பனிப்படர்ந்த இடத்துல வந்து அவர் வருவார். இந்த மிஷனை முடிச்சதுக்கு அப்புறமே டக்குன்னு அடுத்த மிஷனுக்கு வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. இதுதான் இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ். இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தாங்க. எல்லாருமே அப்ரோப்ரியேட்டாக அவங்களுக்கு கொடுத்த பணியை கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லணும். ஒரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக முன்னாடி இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈத்தன் ஹண்ட் நம்மளுடைய டாம் குரூஸ் அவர்கள் தனியாகவே அந்த மிஷன்லாம் செஞ்சு பக்காவாக முடிப்பாரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆள் சொதப்புனா கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால என்னடா அப்படின்னு நம்ம சீட் எட்ஜிலே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு பயங்கரமான பரபரப்பு கொடுத்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய தேர்ட் பாசிட்டிவ். இந்த படத்தில் நெகட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கதை களத்தில் ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் படத்துடைய காட்சிகள் அவங்க என்னென்னலாம் செஞ்சார் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக சொல்லி
சீக்கிரமா அந்த படத்துக்குள்ள போங்கடா அப்படின்ற ஒரு சலிப்பை ஏற்படுத்துச்சு. அதான் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவா தோணுச்சு. ஓவராலா நம்ம டாம் க்ரூஸ் அவர்களோட மாசான ஸ்டண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸோட பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே அண்ட் உலக அரசியலோட பயங்கரமான திருப்பங்கள், இந்த இந்த என்டிடியை வந்து எண்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றத பெரிய லெவலில் வியப்போட நம்ம தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. இதான் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸோட ஃபைனல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டோபர் மெக்கரி அண்ட் டாம் க்ரூஸ் அவர்களுக்கு வந்து இது பெரிய ஒரு காம்பினேஷன் ஹிட் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. ஒவ்வொரு சப்மிஷன், ஒவ்வொரு மெயின் மிஷன் இதில் பயங்கரமான கனெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்க்கு நம்ம சினிமா உலகம் சேனல் சார்பாக கொடுக்கப்படுற மதிப்பெண் 4/5. கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் போயிட்டு ஒரு செம்மையான பிளாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.